நம்ம இன்னைக்கு படிக்க போறது 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை குறித்து தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு என்ன நடக்கும்? நம்ம ஏற்கனவே என்ன நம்ம படிச்சிட்டோம் ஞாபகம் இருக்குங்களா? என்ன நம்ம படிச்சோம்? 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும், பிஃபோர் மில்லினியம். அப்புறம் போன வாரம் டூரிங் மில்லினியம் படிச்சோம். 1000 வருட அரசாட்சி நடக்கக்கூடிய அந்த சமயத்துல என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும் என்பதை பார்த்தோம். டூரிங் மில்லினியம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம படிக்க போறது ஆஃப்டர் மில்லினியம், 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு என்னென்ன நடக்கும் என்பதை தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அதை தான் கொஞ்சம் இந்த நாளில நம்ம ஜெபத்தோடி நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நிச்சயமா என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த இரவுலும் கூட அப்பா மீண்டுமாக நாங்க உங்க பாதத்துல வருவதற்கு கர்த்தர் கொடுத்த பலத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நாங்கள் வருவதற்கு கர்த்தர் எங்கள் உதவி செய்த கிருபைக்காய் நன்றி. எங்கள் தகப்பனே, இந்த நேரத்துல நாங்கள் 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று படிக்கும் பொழுது பரலோகத்தின் தகப்பனே எங்களுக்கு சகல ஞானத்தையும் கொடுத்து கர்த்தர்களை நடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு ஆஃப்டர் மில்லினியம் என்ன என்ன நடக்கும் என்பதுதான் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம சிந்திக்க போறோம். சரிங்களா? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துக்கு போலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல என்ன படிச்சோம்? verse 4ல 4வது வசனம் என்ன படிச்சோம்? சிங்காசனங்களை கண்டு அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதில் சொர்க்கத்தையாவது அணுகாமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாண்டார். இங்க யார குறித்து பேசுது இந்த வசனம்? பரிசுத்தவான்களை குறித்து பேசுது. அவங்களை குறித்து பேசும்போது அவங்க உயிர்த்து என்ன செய்வாங்களா? 1000 வருஷம் என்ன செய்வாங்க? அரசாள்வாங்க அப்படின்னு நம்ம படிச்சோம். சரிங்களா? இப்ப இது ஒரு கூட்டம், ஒரு குரூப். இவங்க எங்க அரசாள்வாங்க? எங்க அவங்க 1000 வருட அரசாட்சியில இருப்பாங்க? எங்க இந்த 1000 வருட அரசாட்சி நடக்கும் என்பதை நம்ம போன வாரம் பார்த்தோம். எங்க நடக்கும்? அது பரலோகத்துல நடக்கும். ஏன்னா சிங்காசனங்கள் எங்க காணப்படுது? பரலோகத்துல காணப்படுது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப 5வது வசனத்துல மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இருக்குதுங்களா? அப்ப 4வது வசனம் என்னமா சொல்லுது? நீதிமான்களை குறித்து பேசுது. அவங்க பரலோகத்துல 1000 வருஷம் என்ன செய்வாங்க? அரசாட்சி செய்வாங்க. அரசாட்சி செய்வாங்கன்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? ராஜாக்கள் மாதிரி போய் சிங்காசனம் உட்கார்ந்து எல்லாரையும் ஆளுகை செஞ்சுட்டு இருப்பாங்களா? அப்படியே அர்த்தம் இல்ல. ராஜாக்களுடைய ஒரு மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா, அவங்க நியாயம் தீர்ப்பாங்க. நியாய தீர்ப்பு. சரிங்களா? ஊர்ல போய் யுத்தம் செய்வாங்க. அது மாதிரி நியாயம் செய்கிறது. அப்ப இந்த நீதிமான்களுக்கு நியாயம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கறதுனால அவங்க அரசாள்வாங்க என்று வேதாகம் என்ன செய்து சொல்லுது. சரிங்களா? இப்ப 5வது வசனத்துல மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, என்னுடைய கேள்வி என்னன்னா, மரணம் 1000 வருஷம் உயிரடை இப்ப 1000 வருஷம் இவங்க உயிரோட சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு சொல்றது புரிஞ்சுங்களா? இப்ப 1000 வருஷம் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை அப்படின்னு இருக்கு. அப்ப 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு சரி, இவங்க யாரு? மரணம் அடைஞ்ச மற்றவங்க அப்படின்னா இவங்க யாரு? துன்மார்க்கர்கள், அப்படித்தானே? ஏன்னா நீதிமான்கள் ஆண்டவரோட கூட 1000 வருஷம் அவங்க என்ன செய்யறாங்க? அரசாள்றாங்க. அப்ப இவங்க யாரு? மரணம் அடைஞ்ச மற்றவர்கள் அப்படின்னா யாரு? யார் செத்து போனது? யாரு?
துன்மார்க்கர்கள் அவங்க 1000 வருஷம் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, உயிரடைய மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க உயிரடைய மாட்டாங்க. இப்ப 4வது வசனத்துல நீதிமான்கள் ஒரு குரூப் இருக்குது, 5வது வசனத்துல துன்மார்க்கர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அப்படிதானமா? இப்ப நம்ம இந்த துன்மார்க்கர்கள் 1000 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்க்க போறோம். ஆஃப்டர் மில்லியனத்துக்கு அப்புறம் இந்த துன்மார்க்கர்களுக்கு என்ன நடக்கும், சரிங்களா? அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் படிக்கலாம். இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? ஆஃப்டர் மில்லினியம், 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும். 7வது வசனம் பாருங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி, வருதுங்களா? என்ன வருது வார்த்தை? அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து, என்ன காவல்? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். காவல்னா என்னது? சங்கிலி. அந்த கால சங்கிலினா என்ன? நீங்க தான் சொல்லணும். இப்ப நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன், ரிவைஸ் பண்றீங்களா இல்லையா? சாத்தான் 2வது வருஷம் படிங்க. 2வது வருஷம் வெளிப்படுத்தல் 22ல பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலி சிற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அப்படின்னு இருக்குதுங்கல்ல, இருக்குதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுத்தேன், பைபிள்ல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தல. சாத்தானை கட்டி வைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனம் அழகா இருக்கு பாருங்க. அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு. அப்ப கட்டி வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது யாரையும் மோசம் போக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஒரு 10 வருஷம் வேலை செய்யறோம்னு வச்சுக்கோமே, 11வது வருஷம் நம்ம வேலையை விட்டுட்டோம். வீட்டுல எப்படி இருக்கும் நமக்கு? ஏதோ கையை அப்படித்தானே? புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இப்ப நம்மளால அந்த வேலையை செய்ய முடியும். இப்ப அது போல 6000 வருஷம் வரைக்கும் அவன் எல்லாரையும் இப்ப நீதிமன்றம் அப்ப நீதி யார்தான் இருக்கிறாங்க. இப்ப அவன் மறிச்சு போயிருக்காங்க. யாரையும் அவங்களால என்ன செய்ய மோசம் முடியல. அப்ப கட்டி வைக்கிறது அப்படின்னா யாரையும் மோசம் போக்காத அவன் என்ன செய்யறான்? கட்டி வைக்கப்படுறான். ஏதோ கயிறை வச்சு கட்டி வைக்கப்படுறது, ஏதோ சங்கிலி வச்சு கட்டி வைக்கப்படுறது அப்படின்னு கிடையாது, சரிங்களா? அந்த 2வது வசனத்துல, முதல் வசனத்துல ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையில பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து வர கண்டேன் அப்படின்னு இருக்கு, சரிங்களா? அப்ப அந்த சங்கிலி வச்சு கட்டி வச்சிட்டாரு அப்படின்னு கட்டி வைக்க அங்க அவசியமே கிடையாது, அப்படித்தானே? ஏன்னா இயேசுவானவர் அவங்க 2ஆம் முறை வரும்போது நீதிமான்கள் பரலோகத்துக்கு போயிடுறாங்க, எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. துன்மார்க்கர்கள் அவங்க மரிச்சு போயிடுறாங்க. அப்புறம் எதுக்கு அவனை கட்டி வச்சு என்ன புண்ணியம் இல்ல? அப்ப இங்க கட்டி வைக்கிறதுனா என்ன அப்படின்னா, யாரையும் மோசம் போக்காத சூழ்நிலைக்கு அவன் என்ன செய்யப்படுறான்? கட்டி வைக்கப்படுறான். அது ஒரு பாயிண்ட் படிச்சோம். இன்னொரு பாயிண்ட் படிச்சோம். என்ன பாயிண்ட் படிச்சோம்? சங்கிலினா பைபிள் எதை குறிக்கும்னு படிச்சேன், செயின்ஸ். ஏன் ஆண்டவர் இங்க சங்கிலியால கட்டி வைக்கிற அப்படின்னு ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை அப்படி சொல்றாரு? செயின்ஸ்னா என்ன? ஒரு வசனம் சொன்னேன், நீங்க பாருங்க. ஒரு வசனம் படிச்சோம் நம்ம. எந்த வசனம்? இந்த செயின்ஸ் சங்கிலினா ஒரு வசனம் பைபிள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான். கண்டுபிடிங்க பார்ப்போம். அதுக்கு எந்த வசனம்? யூ
யூதா 1 6 வசனத்துல பாருங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அப்படின்னு இருக்கு. அப்ப சங்கிலினால கட்டுறதுனா என்னது? இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லுது? தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிலினாலே கட்டி. அப்படின்னா ஆண்டவர் இந்த விழுந்து போன தூதர்களை நித்திய சங்கிலினால கட்டி வச்சிருக்காருன்னு அர்த்தமா இந்த வசனத்துல? ஜூட் 16 அதுவா அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கிலியை கட்டுறதுன்னா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலினாலே கட்டி இருக்கா ரூபனையா? அப்ப சங்கிலினால கட்டுறது அப்படின்னா அவங்கள நியாயம் யூதா 1:6 யூதா 1:6 சரிங்களா? அப்ப சங்கிலினால கட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவங்க நியாய தீர்ப்புக்காக வைக்கப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரிங்களா? சோ அதுதான் அங்க அர்த்தமாக இருக்குது. அப்ப இன்னொரு வசனமும் இருக்கு. 2 பேதுரு 2 வசனத்துல பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து அப்படின்னு இருக்கா? அப்ப அந்தகார சங்கிலினாலே கட்டுறதுனா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இப்ப யாராவது ஒரு நபர் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? போலீஸ் அவங்களை பிடிக்க வரணும், முதலாவது என்ன செய்வாங்க? கையில சங்கிலினால கட்டுவாங்க. எதுக்கு? அவங்கள எதுக்கு கொண்டு போறாங்க? அப்ப போட்டு கொண்டு போய் நியாய தீர்ப்பு. இப்ப சங்கிலினால கட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்புக்காக வைக்கப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரிங்களா? அப்ப 2 அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். என்னென்ன அர்த்தம் பார்த்தோம்? இப்ப சாத்தான கட்டி வைக்கிறது, சாத்தான சங்கிலினால கட்டி வைக்கிறது என்று சொன்னா யாரையும் அதால என்ன செய்ய முடியாது? மோசம் போக்க முடியாது. அடுத்த அர்த்தம் என்ன பார்த்தோம் நம்ம? இந்த வசனம் என்ன படிச்சோம் நம்ம? நியாய தீர்ப்புக்காக அவங்க வைக்கப்படுறாங்க, ரிசர்வ்டு அப்படின்னு அர்த்தம். நம்ம முதல் டாபிக் படிச்சல அதுல இன்னும் தெளிவா படிச்சிருப்போம். நம்ம இது ஆயரோட அரசாட்சியில இது 3வது பாகம் படிச்சுட்டு இருக்கிறோம், அப்படிதானே? முத பாகத்துல நம்ம படிச்சோம்ல, அதுல ரொம்ப தெளிவா இந்த கட்டி வைக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் ஆழமா படிச்சிருக்கோம். சரி, நீங்க மறந்ததுனாலதான் அந்த வசனத்துக்கு போனோம். டெய்லி ரிவைஸ் பண்ணணும். டெய்லி நம்ம படிச்சதை ரிவைஸ் பண்ணணும், இல்லைன்னா மறந்து போயிடும். புக்ல மாத்திரம் நோட்ல மாத்திரம் தான் இருக்கும், மைண்ட்ல ஒண்ணுமே வராது. 10-20 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? சரி, இப்ப 7வது வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி. அப்ப காவல்னா என்ன அர்த்தம்? அவ யாரையும் மோசம் போக்க முடியாது. இப்ப காவலில் இருந்து விடுதலை ஆகனா என்ன அர்த்தம்? அப்ப புரியுதுங்களா? இப்ப காவல்ல வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவன் யாரையும் மோசம் போக்க முடியாது. பிரிசன்ல வைக்கிறது, அடைத்து வைக்கப்படுறா, கட்டி வைக்கப்படுறா, என்ன அர்த்தம்? அவன் யாரையும் மோசம் போக்க முடியாது. இப்ப காவலிலிருந்து விடுதலை ஆகிறானா என்ன அர்த்தம்? அப்ப இப்ப அவன் மோசம் போக்க முடியும். இப்ப மோசம் போக்குறது யார் வேணும்? அப்ப எனக்கு வேணும்ல. இந்த வசனம் எப்ப சொல்லுது? 1000 வருஷம் முடிஞ்சு. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப 5வது வசனத்துல என்ன படிச்சோம்? மரணம் அடைஞ்ச மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. ஆனா 7வது வசனத்துல அந்த 1000 வருஷம் முடிஞ்ச சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலை ஆகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் அவன் மோசம் போக்க முடியாத சூழ்நிலைக்கு 1000 வருஷம் தள்ளப்பட்டான். இப்ப அவன் மோசம் போக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவன் வர்றான். புரியுதுங்களா? அப்படின்னா அங்க யார் வர்றான்னு அர்த்தம்? அப்ப அங்க ஜனங்க வர்றாங்க. எந்த ஜனங்க வர்றாங்க? 5வது வசனம் படிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் வரைக்கும் உயிரிழவில்லை. அப்படின்னா அந்த 1000 வருஷம் கழிச்சு யார் எழுப்புறா? இந்த துன்மார்க்கர்கள் என்ன செய்யறாங்க? எழுப்புறாங்க. நம்ம பார்க்கலாம், இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்களேன். சரி, இப்ப 7வது வசனத்துல இப்ப நம்ம பாயிண்ட்ல என்ன படிக்க போறோம்? பாயிண்ட்ல என்ன சொன்னேன் நானு? பாயிண்ட்ல துன்மார்க்கர்களுக்கு என்ன நடக்கும்? ஆயரோட அரசாட்சிக்கு பிறகு துன்மார்க்கர்களுக்கு என்ன நடக்கும்? இப்ப 8வது வசனம் பாரு. 8வது வசனம். பூமியின் 4 திசைகளும் உள்ள ஜாதிகளாகிய
கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும். வந்துருச்சா பாயிண்ட்? இப்ப காவலில் அடைச்சு வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம் படிச்சோம்? யாரையும் மோசம் போக்க முடியாது. இப்ப என்ன செய்யறான்? மோசம் போக்குறான். அதுதான் அர்த்தம். காவல்ல விடுதலை ஆறதுன்னா அதுதான் அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப யார விடுதலையாக்குறான்? 8ஆம் வசனம் பாருங்களேன். பூமியின் 4 திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகேயும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அப்படின்னு இருக்கா? யாருங்க இந்த கோகை மாகோகைனா யாரு? இந்த கோகை. சரி, இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரி, இன்னொன்னு, இந்த கோகை மாகோய் வந்து எப்ப வர்றாங்க? முக்கியமான பாயிண்ட். ஒரு சில பேர் இந்த வசனத்தை படிச்சுட்டு அது ரஷ்யா நாட்டை குறிக்குது, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் குறிக்குது, ஈராக்கு குறிக்குது, இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா மற்ற தேசங்கள் எங்கெங்கெல்லாம் எந்த நாடுகள்லாம் யுத்தம் நடக்குதோ அப்படியெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வசனம் எப்ப நடக்குது? இந்த கோகை மாக எப்ப வர்றாங்க? 7வது வசனத்துல வெளிப்படுத்தல் 20:7ல 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகையும் மோசம் போக்கும் படிக்கும் அப்படின்னு இருக்குதுங்களா? அப்ப எப்ப நடக்குது? 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் தான் இந்த கோகை மாகை இந்த குரூப்பே வெளியில வருது. இது இப்ப நடக்கிற சம்பவமே கிடையாது. 2ஆம் வருகைக்கு அப்புறம் 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் தான் இந்த கோகை மாகை இந்த குரூப்பே வருது. கூட இருக்கீங்களா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? இப்ப இவங்க யாரு அப்படின்னு வசனம் சொல்லுது. பூமியின் 4 திசையிலும் உள்ள ஜாதிகளை கோகையும் மாகையும் மோசம் போக்கு படிக்கும். யார் அப்ப இவங்க? நீங்களே சொல்லிருங்க. பரிசுத்தவான்கள் தான். அதுக்கு முன்னாடியே ஆண்டவரோட போயிடுறாங்கல்ல. அப்ப இவங்க யாருதான்? 1000 வருட அரசாட்சி கழிச்சு உயிர்த்தெழுந்த துன்மார்க்கர்கள். இவங்கள மோசம் போக்குறாங்க. அது ஒரு குழு கிடைக்குதா? ஒரு துப்பு ஒரு குழு கிடைக்குதா? இவங்க மோசம் போக்குறான் அப்படின்னா இவங்க யார்தான்? துன்மார்க்கர்கள் தான். இன்னொரு குழு கிடைக்கும் பாருங்க. அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான். எப்ப இது நடக்குது? 1000 அரசாட்சிக்கு அப்புறம் யுத்தம் முழுது. இப்ப அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. யார பட்சித்து போட்டதுப்பா? நீங்க பேரை மட்டும் சொல்லிருங்க, அவ்வளவுதான். இந்த கோகை மாகோயை பட்சித்து போட்டுருச்சு. அப்படிதானே? இப்ப நான் உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? இந்த கோகை மாகோயை பட்சித்து போட்டுருச்சு. அப்ப யார் இவங்க? அடுத்த குழு யார் இவங்க? துன்மார்க்கர்கள் தான். ஒண்ணு சாத்தான் இவங்கள மோசம் போக்குறான். மோசம் போக்குறதுக்கு அவன் மோசம் போக்கும் போது இவங்களும் மோசம் போக்கப்படுறாங்களா இல்லையா? மோசம் போக்கப்படுறாங்க. யுத்தத்துக்கு போறாங்களா இல்லையா? பரிசுத்தவங்களுடைய பாளையத்தை சுற்றி வளைக்கிறாங்களா இல்லையா? அப்ப இவங்க துன்மார்க்கரா இல்லையா? துன்மார்க்கர். ஒண்ணு. ரெண்டாவது, அக்கினி வானத்துல இவங்களை பட்சித்து போடுது. துன்மார்க்கரா இல்லையா? சோதம் குமாரா மக்கள் அக்கினி வானத்துல இருந்து பட்சித்து போடுச்சு. அக்கினி யாரு பட்சித்து போடும்? துன்மார்க்கரை தான் பட்சித்து போடும். ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சா? இன்னொரு பாருங்க. இப்ப இவங்கள அக்கினி வந்து பட்சித்து போடுதுன்னு படிக்கிறோம். இவங்க யாரு அப்படின்னு இன்னும் ஒரு க்ளூ இருக்கு. 12வது வசனம் பாருங்க. verse 12ல மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். யாருங்க இந்த மரித்தோராகிய சிறியோர் பெரியோர்? யாரு இப்ப இவங்க? சரி, யாரும் பாத்துருவோமா? இவங்க யாரும் கண்டுபிடிச்சலாமா? இந்த மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் தேவன் முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். யாரு? இந்த மரித்தோராகிய சிரிப்பு என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க. இப்ப நிற்கிறவங்க என்ன செய்யறாங்க? அவங்க நியாய தீர்ப்பு அடைகிறாங்களாம். இப்ப 14வது வசனம் பாருங்க. அவங்க யாருன்னு சொல்லுது. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இவங்க அக்கினி கடல்ல தள்ளப்படுறாங்க. அக்கினியால இவங்க சுட்டரிக்கப்படுறாங்க. அப்ப இவங்க யாரு? இப்ப 8வது வசனத்திலயும் 9வது வசனத்திலையும் கோகைன்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்கள அக்கினி வந்து என்ன செய்யுது? அழிக்குது. இப்ப ஆண்டவர் அவங்க யாரு? 12வது வசனம் சொல்லிட்டாரு. அவங்க மரித்தோராகிய சிறியோர். இப்ப அவங்க ஆண்டவர் முன்பாக நிக்கிறாங்கப்பா. அப்ப அவங்க யாரு? துன்மார்க்கர். இப்ப பாருங்களேன். அப்ப இந்த 1000 வருஷம் கழிச்சு இந்த துன்மார்க்கர் உயிரோடு எழும்புறாங்களா இல்லையா? எழும்புறனாலதான் வசனம் சொல்லுது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்ப
அவங்க 1000 வருஷம் கழிச்சு துன்மார்க்கர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க எழும்புறாங்க. ஆண்டருக்கு முன்பாக அவங்க என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அவங்களுக்கு என்ன நடக்குதா? 14 வசனம், அக்கினி கடலிலே தள்ளப்படுறாங்க. இதுதான் என்னது? 2ஆம் மரணம். நீதிமான்கள் வந்து 1ஆம் மரணத்தை மாத்திரம் தான் பெறுவாங்க. அப்படித்தானே? இந்த நோயினால மரித்து போவாங்க. ஆண்டவருக்காக நின்னதுனால மரிச்சு போயிடுவாங்க. பாவத்து பாவத்தினுடைய ஒரு வெறும் தீமையினால என்ன செய்வாங்க? அவங்க மரிச்சு போயிடுவாங்க. அது 1ஆம் மரணம். ஆனா துன்மார்க்கர்களுக்கு 2 மரணமும் இருக்கு. என்னென்ன மரணம் இருக்கு? 1ஆம் மரணம் இருக்கு, 2வது மரணமும் இருக்குது. 1ஆம் மரணம் வந்து தற்காலிக மரணம், 2ஆம் மரணம் நிரந்தர. இப்ப பாருங்க, இந்த 2ஆம் மரணத்தை யாரு பெறான்னு சொல்றது 15ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனத்துல, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே, கிடைச்சிருச்சா? ஜீவ புஸ்தகத்திலே காணப்படாதவன் எவனோ அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இப்ப அந்த கோகையும் மாகையும் எது வந்து அழிச்சிச்சு? அக்கினி வந்து அழிச்சிச்சு. அப்ப அக்கினி வந்து யார் அழிக்கணும்? இந்த வசனம் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவங்க மேல என்ன படும்? அக்கினி படும். அப்படின்னா அந்த கோகை மாகை யாரு? துன்மார்க்கர்கள். கிடைச்சிருச்சா இல்லையா? சரிங்களா? இன்னும் ஒரு ஆதாரத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 21:8 பாருங்க. ரெவலேஷன் சாப்டர் 21:8. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த கோகை மாகை யாரு? இவங்க துன்மார்க்கர்கள். இவங்க 1000 வருஷம் கழிச்சு என்ன செய்யறாங்க? எழும்புறாங்க. சரிங்களா? எழும்பும்போது அவங்க என்ன செய்வாங்க? பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொள்றாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களை என்ன செய்யறாரு? அக்னியை வைத்து அழிக்கிறாரு அப்படின்னு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். வெளிப்படுத்தல் 21:8 வசனம் பாருங்க. அக்கினி வந்து யாரு அழிக்கும் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? யார் அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே யார் பங்கு கொள்வாங்க? இந்த அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர்கள். சரிங்களா? அப்ப இவங்க தான் என்ன செய்வாங்கன்னா பங்கு கொள்வாங்க. அப்ப இந்த கோகை மாகை அவங்க யார் அப்படின்னா, யார் அவங்க? இவங்கதான் அவங்க. 8ஆம் வசனத்துல படிக்கிறோம்ல, இவங்கதான் அவங்க. பூமியின் 4 திசைகள்ல இருக்கிறாங்கல்ல, பூமி எங்கும் பறங்குறாங்க, கடற்கரை மணல் தனியா இருக்கிறாங்களா, அவங்க யாரு? இந்த 8ஆம் வசனத்துல படிக்கிறல, அவிசுவாசிங்க, அருவருப்பானவங்க, கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த 2ஆம் மரணத்துல யாரு இருக்கோ அந்த வசனம் பாருங்க, வெறும் விபச்சாரக்காரர், கொலைபாதகர், சூனியக்காரர், விக்கிரகாரை மாத்திரம் சொல்ல, பொய்யர். சில நேரங்களில் எவ்வளவு தைரியமா இன்னைக்கு பொய் சொல்லிடுறோம். அப்படித்தானே? சில நேரங்களில் நம்ம நினைக்கிற, நான்லாம் அந்த விபச்சாரக்காரன் கிடையாது, கொலைபாதகன்லாம் கிடையாது, விக்கிரகாராதனை செய்யறவன் கிடையாது, சூனியக்காரன்லாம் நான் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? பொய். பயம் வருதா நமக்கு? பொய் சொன்னா அது பாவம், பொய் சொன்னா நம்ம பல்லவத்துக்கு போக முடியாது, பொய் சொன்னா 2ஆம் மரணத்துலதான் நம்ம தண்டிக்கப்படுவோம், நம்ம பல்லவத்துக்கு போக முடியாது, நமக்கும் அக்கினி, பொய் சொல்றவனுக்கும் அக்கினி காத்து இருக்குது. இந்த பொய்யை சொல்றதுக்காக நம்ம போயிட்டு என்னைக்காவது ஆண்டு போய் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த பொய்யை நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னா? யோசிச்சு பார்ப்போம். நம்ம லைஃப்ல பொய் எவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வரும். அப்படித்தானே? அந்த வசனம் பாருங்க, அவிசுவாசி அப்படின்னு வருதா? அவிசுவாசமா? விசுவாசம்னா ஆண்டவரை நம்புறது. ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாதவங்க விசுவாசி. இப்ப அவங்க என்ன செய்வாங்களா? 2ஆம் மரணத்துல தண்டிக்கப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருக்குதா? இந்த பாவத்தை, இப்ப பொய்யே வச்சுக்கோமே, இந்த பொய் பேசக்கூடிய குணத்தை ஆண்டவர் மாற்ற முடியும். அந்த விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம அவிசுவாசி தான். சினிமா பாக்குற பழக்கம் என்கிட்ட இருக்கு, ஆனா ஆண்டவரால எனக்கு ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்ய முடியும். அந்த விசுவாசம் இல்லாட்டா நம்ம அவிசுவாசம். வெப் சீரியஸ், சீரியல், கேம், போன்ல விளையாண்டுட்டே இருக்கிறேன், ஆனா ஆண்டவரால எனக்கு உதவி செய்ய முடியும். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய தேவன் மகா உன்னதமானவர், மகா பலமானவர் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்பதான் ஆல் மைட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கும்.
அப்ப இந்த பாவத்தையும் இந்த பழக்க வழக்கத்தையும் தேவனால மாற்ற முடியும் அப்படின்னு நான் விசுவாசிக்கல அப்படின்னா நானும் யார் தான்? ஒரு அவிசுவாசி தான். அப்ப நான் பரலோகத்துக்கு போவேனா? நானும் போக முடியாது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு பாஸ்டர், அதனால திருந்தவே முடியாது அப்படின்னு சொல்றோம்னா நம்ம அவிசுவாசி. அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுறோம் அப்படின்னு அர்த்தம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிற இந்த பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கற்று இருளாக இருந்துச்சு. அது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வெளிச்சமா ஆக்குனாரு. அப்படி என்னுடைய வாழ்க்கை ஒழுங்கற்று கிடக்குது, ஒரு லைஃப் டிஸார்டரா இருக்குது. வீட்டுக்கு வந்தா சட்டை எங்கேயா தூக்கி போட்டு விடுறோம், சாவி எங்கேயா இருக்கும், ஹெல்மெட் எங்கேயாவது இருக்கும், பேண்ட் எங்கேயா இருக்கும், சட்டை எங்கேயா தொங்கிட்டு கிடக்கும், பாத்திரத்தை ஒழுங்கா வைக்கிறது இல்ல, ஒரு டிஸார்டரான லைஃப் இருக்குது. ஆனா அதையும் ஆண்டவர் மாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்பல அப்படின்னா நானும் யார் தான்? ஒரு அவிசுவாசி. சில நேரங்களில் இதை நம்ம சீரியஸாவே எடுத்துக்கிறது அப்படியே இந்த பிளாக் லைன் சொல்லுவாங்க, பிளாக் லைன் அப்படிதான் அப்படியே ஓப்பனா அடிச்சிருவாங்க. போய் அதை சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. இன்னொரு மனுஷன் எவ்வளவு காயப்படும், அவன் எவ்வளவு வேதனைப்படுவோம், அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. டோட்டல்ல சிறிய விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் அதை என்ன செய்யறாரு? நியாய தீர்ப்புல கொண்டு வருவாரு. இன்னும் அந்த 8வது வசனத்துல பாருங்க, பயப்படுகிறவர்கள் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனம் படிச்சீங்க, நல்லா படிச்சீங்களா? பயப்படுகிறவர்களும் அப்படின்னு வருது. அப்படிதான் ஏந்தா அப்புறம் பரலோகத்துக்கு போக முடியாதா? இந்த பயம்னா என்ன அப்படின்னா, ஒன்னியோவான் புஸ்தகம், ஒன்னியோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒன்னியோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 John chapter 4 verse 18. பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப சொல்லுங்க, பயப்படுகிறவன் என்ன அர்த்தம்? அவன் அன்புல பூரணப்படல அப்படின்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அதனாலதான் அங்க வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிறவர்கள், யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க 2ஆம் மரணத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அவன் அன்பில் பூர்ணப்படல. பைபிள் படிக்க தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும், நேச்சர் டாக் ஃபியூச்சர் டாக் எடுக்க தெரியும், ஆனா அப்பா அம்மாவை நேசிக்க அவனுக்கு தெரியாது. மனைவிட்ட ஒரு அன்பா பேச ஒரு வார்த்தை அவனுக்கு தெரியாது. ஒரு ஏழையை நேசிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்லுவான்? என்ன மாதிரி பைபிள் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவான். ஆனா அன்பு காணப்படாது. பாத்தீங்களா? அன்பு இல்லாதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. அவன் எவ்வளவு பெரிய பாஸ்டா இருந்தாலும், எவ்வளவு பைபிள் சத்திய அறிந்தாலும், அன்பில்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. சகலவித தீர்க்க தரிசனங்களையும் சகலவித ரகசியங்களையும் அறிந்திருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே கிடையாது. அதான் அந்த வசனத்துல அழகா இப்ப வெளிப்படுத்துற 21:8 அன்பில்லாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் நம்ம லைஃப்ல எல்லாருமே. நம்ம இன்னைக்கு ரொம்ப யோசிக்கிறது, நான் இன்னைக்கு விபச்சாரம் செய்யல, நான் கொலை செய்யல, நான் இன்னைக்கு நான் விக்கிரகத்தை வணங்கல, அருவருப்பான காரியத்தை எதுவுமே செய்யல, அதனால பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சில பேர் நிறைவா இருக்கிறாங்க. நான் வசனம் சொல்றது பொய் இருக்கா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அவிசுவாசம் என் வாழ்க்கையில இருக்குதா? விசுவாசத்தினால் வராத யாவும், பையில படிச்சீங்களா? விசுவாசத்தினால் வராத யாவும், ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23. ரோமன்ஸ் சாப்டர் 14 verse 23. ரோமன்ஸ் 14 verse 23 படிங்க. ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பாவம்னா என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அப்படித்தானே ரூபனையா? இந்த வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப விசுவாசம் என்பது தேவனை நம்புவது. அப்ப தேவனை நான் நம்பல அப்படின்னா அது என்னது? அது பாவம். ஒரு சில நேரத்துல இப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் இருக்கு. அப்ப ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த 10 பிரமாணத்தை முன்னாடி வச்சுட்டு
இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். இந்த கொலை செய்யாது இருப்பாங்க, அப்ப கொலை செய்யாம இருக்கணும். விபச்சாரம் செய்யாது இருப்பாங்க, விபச்சாரம் செய்யாம இருக்கணும். களவு செய்யாம இருக்கணும். பெற்றோரை கனம் பண்ணணும். சரி பெற்றோரை கனம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? சன்னியாசியா போய் வாழ்ந்துருவாங்க. மலையில போய் உட்கார்ந்துருவாங்க. இல்ல தூர தேசத்துக்கு போயிட்டு அங்க யாரையும் கொலை செய்யவும் முடியாது, யாருடையும் சண்டை போடவும் முடியாது, களவு செய்ய முடியாது, விபச்சாரமும் செய்ய முடியாது, பெற்றோர்களும் இருக்க மாட்டாங்க, அங்க விக்கிரகமும் இருக்காது, முடிஞ்சு போச்சுப்பா, எனக்கு தான்ப்பா பரலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வசனம் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நான் தான் இப்ப மீறலையே, நான் தான். அப்ப பாவம் செய்ய அப்போ ஒரு சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த பாவிகளோட மிங்கிலே ஆக மாட்டாங்க. பா, என் பரிசுத்தத்தை காப்பாற்றுவதற்காக நான் யாரோட சேர்வதில்லை. பாத்துக்கீங்களா? யாரோட சிரிச்சு கூட பேச மாட்டான். ஐயோ, அவன் பேசினா அவன் எதை பேசிடுவான், நான் எதை பேசிடுவேன், காலி ஆயிருவேன், நான் பாவம் செஞ்சிருவேன். மிங்கிலிங்கே இருக்காது. ஆனா ஏசப்பா அப்படி இல்ல, எல்லாரோடையும் மிங்கில் ஆனார். அப்படிதான் ஆயக்காரர், வேசிகள், விபச்சாரக்காரர், பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்டாருன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட பரிசுத்தரே. சரி, அப்படிதான் ஒரு சன்னியாசி பேர் உட்கார்ந்துக்கலாமா? இன்னொரு வசனம் இருக்கு, யாக்கோபு புஸ்தகம், புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபு புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 17, யாக்கோபு 4:17, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தோம், ஜேம்ஸ் 4:17, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தோம் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு, சரி அவ போய் உட்கார்ந்துடலாமா சன்னியாசி மாதிரி? நறுபடையா? இப்ப நான் செய்யாம இருக்கிறது மாத்திரம் பாவம் இல்ல, செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தாலும் பாவம். கூட இருக்கீங்களா? செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தாலும், செய்யாம இருக்கிறது மாத்திரம் பாவம் கிடையாது, பாவத்தை ஜெயிக்கிறது கிடையாது. செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தாலும் என்னது? பாவம். பாருங்க, அதே யாக்கோபுல அவர் என்ன சொல்லுவார்னா 2ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல ஜேம்ஸ் 2:15 and 16, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவனை அவர்களுக்கு கொடாவிட்டால் புரோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தண்ணியில தானே செத்ததாய் இருக்கும். ஒருத்தர் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம வீட்டுல போர்வை இருந்துச்சுன்னா போர்வை கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி ஏதாவது கொடுக்கலாம். ஆனா இல்ல, நீங்க சமாதானத்திற்கு போங்க, எல்லாம் சந்திக்கப்படும் அப்படின்னு சொன்னா அது கிரியை இல்லாத விசுவாசம், அது உண்மையான விசுவாசமே கிடையாது. அப்படின்னா விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. சரிங்களா? சரி, அப்ப 1000 வருடம் அரசாட்சிக்கு அப்புறம் இந்த கோகை மாக என்ன செய்யறாங்க? மோசம் போக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு? காணப்பட்டுச்சு. சரிங்களா? முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையுமே சொல்லல. அந்த துன்மார்க்கர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? வசனம் சொல்லுது, பொய்யரா இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் பொய் பேசிட்டு இருக்கிறேன்னா, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன பொய் நான் பேசிட்டு இருக்கிறேன்னா அதையும் ஆண்டவருக்கு நான் ஒப்படைக்கணும். அதையும் நான் ஆண்டவருக்கு ஒப்படைக்கணும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. ஆனா இது பெரிய டெஸ்ட். சில இடத்துல மாட்டிக்குவோம். நம்ம எப்படி மாட்டிக்குவோம்? பொய் சொல்லாம இருந்தா தப்பா சிலர் மெடிக்கேஷன் கொடுத்துருவோம். உண்மையை சொன்னா போட்டு நம்மளை அப்பாலஜி பண்ணி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனாலும் கான்சிக்வன்ஸ் பயப்படாம உண்மையை சொல்ல பழகணும். அவங்கதான் தேவனுடைய பிள்ளை. நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உண்மையா நிற்பேன் ஆண்டவருக்கா. அதான் கிறிஸ்தவங்க என்னைக்குமே இந்த செல்ஃபுக்கு மறிச்சிருவாங்க, சுயத்துக்கு மறிச்சிருவாங்க. அப்ப எனக்கு பேர் உண்டாகணும் அப்படின்னு வாழ மாட்டாங்க. அது யாரு? அவங்கதான் கிறிஸ்தவங்க. எனக்கு அடிக்கடி இந்த சம்பவம் ஞாபகம். இந்த பாபேல் கோபுரத்தை கெட்ட போனாங்க, அப்படிதானே? ஒரு கோபுரத்தை கெட்ட போனாங்களா? ஆதியாகமம் புஸ்தகத்துல எதுக்கு கெட்ட போனாங்க? வசனம் படிச்சுப்பீங்களா? எங்களுக்கு எப்படியாவது பேர் உண்டாக்கணும் அப்படின்னு கட்ட போனாங்க, அப்படிதானே? இந்த எனக்கு பேர் வேணும் அப்படின்னு கட்டுறவங்க யாரு? அவங்கதான் துன்மார்க்கர்கள். ஆதியாகமம் 11 4வது வசனம், ஜெனிசிஸ் 11:4, பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்துக்கு வரலாம் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று
சொல்லிக் கொண்டார்கள். நமக்கு நமக்கு ஒரு குட் நேம் வந்துடணும், எல்லாரும் நம்மளை பத்தி பெருமையா சொல்லணும், நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும், ரொம்ப பாராட்டணும், நம்மளை உயர்த்தி பேசணும், எனக்கு பேர் வரணும்ப்பா, அடுத்த வாரம் எனக்கு ப்ரொமோஷன் வந்துடணும்ப்பா. அதுக்கு என்னென்ன பொய் சொல்லணுமோ பொய் சொல்லிடுவோம். நமக்கு பேர் உண்டு. இவங்க துன்மார்க்கர்கள். இந்த செல்ஃப் இருக்குல்ல, தனக்காக வாழ்கிறவன் துன்மார்க்கன். சொல்லிட்டேன் நான், சரிங்களா? வெறும் விபச்சாரக்காரர் அருவருப்புக்காரர்கள் மாத்திரம் பள்ளத்துக்கு போக முடியாது. தனக்கு இந்த செல்ஃப் சாகாம பவுல் சொல்றாருல, நான் அனுதினமும் சாகுறேன். நம்ம எனக்கு பேர் வரக்கூடாது, ஏசப்பாக்கு பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஏசப்பா என்னமா செய்வாரு? ஆதியாகமம் 12:2 ஏசப்பா என்னமா செய்வாரு? ஆதியாகமம் 12, ஜெனிசிஸ் சாப்டர் 12:2 ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை, ஆமென், என்னைக்கு என் பேர் வளரக்கூடாது, ஏசப்பா பேர் வளருன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு ஏசப்பா நம்ம பேரை உயர்த்துவார். ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் பெருமைப்படுத்துவேன், நீ பெருமைப்படுத்தி. நம்ம குப்பை. அதான் பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகுறேன். அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் நம்ம சுயத்துக்கு சாகணும். இன்னைக்கு ஏன் ஒரு ஆள் அப்படியே திட்டினோடனே மூச்சு அப்படியே கோவம் டக்குன்னு வருது? என்ன நீ திட்டிட்டியா அப்படின்னா எது உள்ள இருக்குது? இன்னும் இந்த ஐ என்பது உள்ள கிடக்குது. இன்னும் சுயம். ஏசப்பா சொன்னாங்க, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து, பாருங்க, என்னை பின்பற்ற கடவன். அப்போ அவரை பின்பற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? வெறுக்கணும். எதை வெறுக்கணும்? நம்மள வெறுக்கணும். எனக்கு பேர் உண்டாக வாழக்கூடாது. அப்ப நான் எவ்வளவு போய் சொல்லி எனக்கு நல்ல பேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு வாழ்றது தேவனுடைய குணம் கிடையவே கிடையாது. அப்ப நம்ம அனுதினமும் எதுக்கு ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, crucify myself, என்னை வெறுமையாக்குங்க, என்னை வெறுமையாக்குங்க. எப்பெல்லாம் செல்ஃப் அலைவா இருக்கோ, எப்பெல்லாம் இந்த செல்ஃப் அலைவா இருக்கோ, அப்ப யாராவது திட்டினாலும் கோவம் வந்துடும். எப்ப நமக்கு இந்த பொறுமை, சாந்தம் இதெல்லாம் எப்ப வரும் தெரியுமா? எப்ப நமக்கு செத்து போயிட்டோம்னா இதான் அர்த்தம். சுயத்துக்கு எப்ப நம்ம செத்து போயிட்டோமோ அப்ப யாரு திட்டுனாலும் யாரு நம்மள செஞ்சாலும் நமக்கு என்ன வராது? அங்க கோபமே வராது. ஏசப்பா வசனம் சொல்றது பிலிப்பியர் 2 அவர் தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து, அவர் ஏற்கனவே தன்னைத்தானே வெறுத்து வந்தனாலதான் இந்த உலகத்துல அவரை கழுத்துக்கு எறிய போறாங்க, கன்னத்துல இறஞ்சாங்க, தலையில கூட்டினாங்க, அவருக்கு கோபமே வரல. ஏன் வரல? அவர் ஏற்கனவே செத்துட்டாரு. எல்லாரும் சிலுவையில செத்தது மாத்திரம் தான் எல்லாரும் பேசுறாங்க, அது பிசிக்கல். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் சுயத்துக்கு செத்துட்டாரு. அதனாலதான் அவர் என்ன சொன்னாலும் கோபம் வரல. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப யாரு அதிகமா இந்த பொய் சொல்றது, இந்த பழக்கம்லாம் யாருக்கு இருக்கும்னா, எனக்கு பேர் வேணும், எனக்கு பேர் வேணும். யாரு என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. என்ன யாரும், ஆனா ஆண்டவர் நம்மள தப்பா நினைச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அவரு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். ஆனா மத்தவங்க யாருமே தப்பா நினைச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி நல்ல பிள்ளையா தான் இருக்கணும். அப்படிலாம் நம்ம பேர்லாம் வாங்க முடியாது. அப்படின்னா சில நேரங்களில் ஏசப்பாவை என்ன சொன்னாங்க? பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க, போஜன பிரியன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப நம்ம எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கணும், அதுக்காக நம்ம உழைக்க கூடாது. ஏசப்பாட்ட மாத்திரம் நல்ல பேர் வாங்கினா போதும். அப்படி நம்ம வாழ்ந்தாதான் கிறிஸ்துவனுடைய இல்லைங்க. சரிங்களா? சரி, அப்ப 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் சாத்தான் விடுதலையாகணும்னு யாரு உயிர்த்தெழுறா? இந்த கோகை மாகை, இந்த துன்மார்க்கர்கள் உயிர்த்தெழுறாங்க. இவங்க போய் பரிசுத்தவானுடைய பாளையத்தை போய் வளைத்து கொள்றாங்க. அப்ப வானத்து இந்த அக்கினி வந்து இவங்களை என்ன செஞ்சிருது? அழித்து போட்டுருது. ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல அந்த கோகை மாகோ என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தி இருக்கிறாரு? துன்மார்க்கர்னு போட்டிருக்கலாம்ல, ஏன் பயன்படுத்தினாரு? ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இந்த கோகை மாகைன்னு ஒரு துன்மார்க்க கூட்டம் இருந்துச்சு, அதனாலதான் பயன்படுத்தினார். பார்க்கலாமா? எசேக்கியேல் புஸ்தகம் போங்க. எசேக்கியேல் புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரம் போங்க. 38ஆம் அதிகாரத்துல 1, 2, 3. எசேக்கியேல் 38ல 1, 2, 3. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக என்ன சொல்றாரு? கோகு வருதா இல்லையா? மாகோகு கோகு வருதுங்களா? இவங்களுக்கு எதிராக நீ என்ன செய்ய? உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. 3ஆம் வசனம். அதிபதியாக இதோ
நான் உனக்கு விரோதமாய் வருவேன். அவ்வளவுதான். இப்ப இவங்க யாரு? நான் உங்களுக்கு ப்ராஃபஸி அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு, அப்படித்தானே? நான் உங்களுக்கு விரோதமாக வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்க யாரு? ஒரு கூட்டம் இருந்தாங்க, கோகோ மாகோ ஒரு கூட்டம். இவங்க யாரு? துன்மார்க்கமான கூட்டம். அவங்களுக்கு விரோதமாக வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப அவங்களை எப்படி அழிப்பேன்னு சொன்னார் தெரியுமா? இந்த கோகோ மாகோ எப்படி அழிப்பேன்னு சொன்னார் தெரியுமா? எசேக்கியேல் 39 6வது வசனம் பாருங்க. எசேக்கியேல் 39 6வது வசனத்துல, நான் மாகோகிடத்திலும் தீவுகளிலும் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். கிடைச்சிருச்சா? இப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த மாகோக கோகம் இருந்தாங்க, அவங்களுக்கு எதை அனுப்புவேன்னு சொல்றாருமா? அக்கினியா அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்ப இங்க சொல்லப்பட்ட அதே ஒரு ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு கூட்டம் இருந்திருக்கிறாங்க, இந்த மாகோக கோகு. அவங்களுக்கு விரோதமா ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாங்க. அவங்களை அழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே ஒரு பேரை எடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாங்க, இங்க வெளிப்படுத்தல் 20ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? அப்ப இப்ப புரியுதா? அந்த கோகோ மாகோகுனா யாரு? அப்ப கோகை மாகோகனா யாரு? அவங்க துன்மார்க்கர்கள். சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் இங்க பயன்படுத்தினார் அப்படின்னு? இங்க பயன்படுத்தப்பட்டதுனால அவங்க ஏதோ வேற கூட்டம் கிடையாது. அவங்க யார்தான்? துன்மார்க்கமான ஒரு கூட்டம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2, செகண்ட் பாயிண்ட்குள்ள போயிடலாம். இப்ப நீதிமான்களுக்கு என்ன, துன்மார்க்கர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தோம். இப்ப பரலோகத்துல போனாங்களே அந்த நீதிமான்களுக்கு என்ன நடக்கும்? அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப அவங்களுக்கு 1000 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்? ஆஃப்டர் 1000 years வாட் ஹேப்பன்ஸ் டு தி ரைச்சஸ்? 1000 வருஷம் கழிச்சு நீதிமான்களுக்கு என்ன என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? சகேரியா புஸ்தகம் நம்ம போலாம். சகேரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். சகேரியா 14 போங்களா? சகேரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். சரி, 3வது வசனத்தை படிக்கலாம். 3வது வசனத்துல கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட என்ன செய்வாரு? போராடுவார். அப்படியே இருங்க. இந்த யுத்தம் எங்கேயாவது பார்த்தோமா? அந்த கோகை மாகோய் குரூப் என்ன செய்வாங்க? யுத்தம் பண்ண புறப்படுவாங்க. படிச்சோமா? வெளிப்படுத்தல் 20ல யுத்தம் பண்ணதுக்கு புறப்படுவாங்க. சரி, அப்ப எங்கேயும் ஒரு யுத்தம் பாக்குறோம், அப்படித்தானே? சரி, இந்த யுத்தம் எப்ப நடக்குன்னு பார்க்கலாம். சரி, அண்ணா இப்ப 4வது வசனம் படிங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, 2ஆம் வருகையில கர்த்தருடைய பாதம் வந்து எங்கேயாவது பூமியில படுமா? அது ஆகாயத்தின் நடுவுல அவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க. பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆனா இப்ப ஒரு நாள் இருக்காங்க. வசனம் சொல்லுது அந்நாளிலே. 3வது வசனம் கர்த்தர் புறப்பட்டு அப்படின்னு இருக்குதா? அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்படின்னா இது பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் புறப்படுவாராம். ஒரு நாள் ஒண்ணு இருக்குதா, அவருடைய பாதை எங்கமா இருக்கும்? ஒலிவ மலையில நிற்கும். சரி, சரி, அவருடைய ஒலிவ மலையில நிற்கும் போது அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். சரி, அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் தென் பக்கத்திலையும் சாயும். அப்போ ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அவருடைய பாதம் அந்த ஒலிவ மலையின் மேல படும்போது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஏற்படும். ஒரு பாதம் வடப்பக்கத்திலையும். சரிங்களா? அது பிரிந்து போகும். ஒரு பாதி வடப்பக்கத்திலையும் ஒரு பாதி தென் பக்கத்திலையும் சாயும். சரி, அப்ப 5வது வசனம். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போவீர்கள் அப்படின்னு சொல்றாரா? சரி, சொல்றாரு. இப்ப துன்மார்க்கர்கள் குறித்து பேசுறாரு. நீங்களா ஓடி போயிருவீங்க அப்படின்னு பேசுறாரு. யுத்தத்துக்கு வராராம், துன்மார்க்கர்கள் ஓடி போறாங்க. இப்ப பாருங்க, இப்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவர்களோடு எல்லா பரிசுத்தவான்களும்
இப்ப சொல்றாரு பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும். இப்ப சொல்லுங்க, இது என்னது, எந்த வருகை? இது மூன்றாவது வருகை. இப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி சொல்ற மூன்றாவது வருகை? ஒண்ணு, இந்த வசனத்துல பாருங்களேன், அவருடைய பாதம் வந்து ஒளிவு மேல வந்து நிற்கும். சரி, எப்போ வந்து நிற்கும்னு சொல்றாரு? அதான் 5வது வருஷம் சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தர் வருவாரு, எல்லா பரிசுத்தவான்களோட வருவார். இப்ப வருகையில ஏசப்பா வந்தாங்க. வரும்போது எப்படி வந்தாங்க? ஒரு அடிமை ரூபம் எடுத்து ஒரு குழந்தையா இந்த உலகத்துல பிறக்கிறாங்க, நம்முடைய பாவத்துக்காக மறிக்கிறாங்க. அது முதலாம் வருகை. இரண்டாவது, ஏசப்பா தூதர்களோடி வர்றாரு. தூதர்களோடி வரும்போது பரிசுத்தவான்கள் என்ன செய்றாங்க? அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அப்ப இரண்டாம் முறை வரும்போது பரிசுத்தவான்களோட வர்றாரு, அவரு தூதர்களோடு தான் வர்றாரு. அது இரண்டாம் வருகை. ஆனா இங்க ஒரு வருகை இருக்கு, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அதுவும் எப்ப வருவாராம்? அவர் வரும்போது அவருடைய பாதை எங்க படும்? ஒளிவு மலையின் மேல் நிற்குமா? யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார், யுத்தம் பண்ண வருவாரு. உங்களுக்கு கிடைச்சிச்சா? அப்ப அங்க நம்ம படிச்சோம்ல, அந்த தோகையுமா யுத்தம் பண்ண போவாங்க. அப்ப அவர் யுத்தம் பண்ண வராரு. அப்ப இது மூன்றாவது வருகை. அப்ப 1000 வருஷம் கழிச்சு அங்க என்ன நடக்குதாங்க? ஆண்டவர் இந்த பூமிக்கு மீண்டுமாக பசுத்தவான்களோட வருவாரு. எங்க இருக்கும் அவருடைய பாதம்? ஒளிவ மலையின் மேல நிற்கும். ஒளிவ மலையில் இருக்கும்போது பள்ளத்தாக்கு ரெண்டா என்ன செய்யும்? பிரியும். சரிங்களா? அப்ப அந்த யுத்த நாள், அது ஒரு யுத்த நாள். அது துன்மார்கள் என்ன செய்வாங்க? ஓடி போவாங்க. அப்படி இந்த வசனம் என்ன செய்யுது நமக்கு சொல்லுது. பாருங்களேன், இப்ப எப்படி வருவாங்க? வருவாங்கன்னு படிச்சிட்டோம். அவருடைய பாதம் எப்படி வருவாங்க? அவருடைய பாதம் இருக்கும். அந்த சமயத்துல ஒரு சம்பவம் நடக்குது. வெளிப்படுத்தல் 21ல 2வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21ல 2வது வசனம் பாருங்களேன். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இதோ இறங்கி வர கண்டேன். பாத்தீங்களா? இப்ப புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் எங்க இருந்து வருதுமா? ரெவலேஷன் 21:2ல எங்க இருந்து வருது? இந்த புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம் அப்படின்னு சொல்றேன்ல, பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அப்படின்னு இருக்கா? ஒரு புதிய எருசலேம். சரி, இதுல இந்த புதிய எருசலேம்ல பத்தாவது வசனத்தை படிங்க. இங்கேயும் 10வது வசனம், வெளிப்படுத்தல் 21:10ல பெரிதும் உயரவுமான பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். அப்போ ஒரு பரிசுத்த நகரம், புதிய எருசலேம் ஆகிய ஒரு பரிசுத்த நகரம் எங்க இருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. இப்ப அந்த நகரத்துல என்ன நடக்கும்? 9வது வசனம், வெளிப்படுத்தல் 20ல 9வது வசனம் பாருங்க. 9வது வசனத்துல தேவனால் வானத்திலிருந்து பட்சித்து போட்டது. அப்படி நம்ம என்ன செய்யணும்? சரி, எப்ப பட்சித்து போடுது? அந்த வசனம் சொல்லுது, அந்த துன்மார்க்கர்கள் என்ன செய்றாங்க? இந்த பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தை என்ன செஞ்சாங்க? வளைந்து கொள்றாங்க. அப்ப எந்த பரிசுத்தமான அந்த நகரத்துல யார் இருப்பா? அந்த புதிய எருசலேம்ல யார் இருப்பா? யார் இருப்பா? பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. தேவன் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்ப இது துன்மார்க்கர்கள் போய் என்ன செய்வாங்க? அதை போய் அப்பவும் போய் யுத்தம் பண்ணதற்கு போவாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? இது எல்லாமே இவங்க எழும்புறாங்க, அவங்க வர்றாங்க, நீதிமான என்ன செய்யறாங்க? உலகத்துக்கு வர்றாங்க. இப்ப சாத்தா திரும்பி இவங்களை மோசம் போக்குறான். மோசம் போக்கி யுத்தம் பண்ணதற்கு போறான். அப்ப வானத்துல இருந்து அக்கினி வந்து அவங்க என்ன செய்யுது? அழித்து போடுது. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா ஐயா? சரிங்களா? இதான் செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம் நம்ம? நீதிமான்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்.
ஒரே ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 22:14. 22:14 பாருங்க. ரெவலேஷன் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்களே. அந்த வசனம் பாருங்க. இப்ப நம்ம என்ன படிச்சோம்? வெளிப்படுத்தல்ல அது என்ன சிட்டின்னு படிச்சோம் நம்ம? அது வெளிப்படுத்தல் 21:2 பரிசுத்த நகரமாகிய அப்படி படிச்சோம். அப்படிதானமா? இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை எப்படி வருது? பரிசுத்த நகரம். அதுக்கு இங்கிலீஷ் என்ன வருது? ஹோலி சிட்டி. அப்ப ஹோலி சிட்டி ஆஃப் நியூ ஜெருசலேம், புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம். இப்ப இந்த புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்துல யார் தான் போவா? இந்த 14ஆம் வசனம் சொல்லுது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும். அப்ப யார் தான் நகரத்துக்குள் பிரவேசிப்பாங்களா? இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப யாரு தேவனுடைய கற்பனையை கடைபிடிச்சாங்களோ அவங்க மாத்திரம்தான் இந்த புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். கிடைச்சிச்சுங்களாமா? அப்ப இந்த நீதிமான்கள் அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள என்ன செய்வாங்க? பிரவேசிப்பாங்க. அப்ப அந்த பாளையத்தை, பரிசுத்தவானுடைய பாளையத்தை இந்த துன்மார்கள் என்ன செய்வாங்க? சுற்றி வளைப்பாங்க. அப்ப வானத்துல இந்த அக்கினி வந்து அவங்களை என்ன செஞ்சிடும்? அழிச்சிரும். ஆனா நம்ம அந்த நகரம் நமக்கு வேணுமா? அந்த நகரம் நமக்கு வேணுமா? அந்த நகரத்துல பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய கற்பனையை நம்ம கடைபிடிக்கணும். சரிங்களா? கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பாயிண்ட் நம்பர் 2. மூணாவது பாயிண்ட் நம்பர் 3. எதுக்கு 1000 வருஷம் கழிச்சு இந்த துன்மார்க்கரை எழுப்பணும்? Why should God resurrect the unrighteous after 1000 years? எதுக்கு 1000 வருஷம் கழிச்சு இந்த துன்மார்க்கரை எழுப்பணும்? இதெல்லாம் 1000 வருஷம் கழிச்சு நடக்குது. அப்படிதானே? சரி, மரிச்சு போனாங்க, அப்படியே விட வேண்டியதானே? மரிச்சு போயிடும், அப்படியே விட வேண்டியதானே? எதுக்கு 1000 வருஷம் கழிச்சு திருப்பி இவங்களை எழுப்பி திருப்பி இவங்க வந்து சண்டை போட வச்சு? அவங்க தான் திருந்த மாட்டாங்கன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு? சரி, நம்ம பார்க்கலாம் என்ன நடந்துச்சு அப்படி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 12வது வசனம் பாருங்க. 12வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்கக் கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். இந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க. மரித்தோர் போன வாரம் நம்ம படிச்சோம். எத்தனை நியாயத்தீர்ப்பு இருக்குன்னு படிச்சோம்? 3 விதமான நியாயத்தீர்ப்பு இருக்குன்னு படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? 1, 2ஆம் வருகைக்கு முன்னாடி ஒரு நியாயத்தீர்ப்பு. அந்த நியாயத்தீர்ப்பு பேர் என்ன சொன்னோம்? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணை. 2வது, 1000 அரசாட்சி அப்போ ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்குது. அப்படித்தானே? இந்த பரிசுத்தவான்கள் போயிட்டு புஸ்தகங்களை திறந்து, ஏன் இந்த நபர் வரல, ஏன் நல்ல பிரசங்கம் பண்ணாங்களே, நல்ல செய்தி கொடுத்தாங்களே, அவங்களாம் ஏன் பரலோகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி அந்த 1000 அரசாட்சியில அவங்க நியாயந்திருப்பாங்க. துன்மார்க்கர்களையும் அவங்க என்ன செய்வாங்க? நியாயந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படித்தானமா? இப்ப இங்க 1000 வருஷம் கழிச்சு இங்க என்ன செய்யுது? நம்ம அங்க ஒரு நியாயத்தீர்ப்பு நடக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். சரி, எந்த புஸ்தகம் திறக்கப்படுது? ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுது. ஜீவ புஸ்தகம் என்ன வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தாங்க. ஜீவ புஸ்தகம் மாத்திரமா திறக்கப்படுது. அந்த வசனம் என்ன சொல்லுது? புஸ்தகங்கள் பாருங்களேன். 12ஆம் வசனத்துல மரித்தோராகிய சிறியோரை பெரியோரையும் தேவன் பாக நிற்க கண்டேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு இருக்கு. அப்படித்தானே? அப்ப ஒரு புக்கு இல்ல. சரி, நியாயத்தீர்ப்பு பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பாவ புஸ்தகம் இருக்குது, ஞாபக புஸ்தகம் இருக்குது, ஜீவ புஸ்தகம் இருக்கு. சரிங்களா? ஜீவ புஸ்தகம், பாவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம் இருக்கு. ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், புக் ஆஃப் சின், புக் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த புஸ்தகங்கள் திறக்கப்படுது. அப்ப யாரெல்லாம் இப்ப இந்த துன்மார்க்கர்கள் தான் எழுதப்படுறாங்க. அப்ப அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே அந்த புஸ்தகத்துல இருந்து என்ன செய்யப்படும்? அவங்களுக்கு வெளியாக்கப்படும். புரியுதுங்களா? எதுக்கு ஆண்டவர் செய்யறாரு? அப்படி எதுக்கு ஆண்டவர் செய்யறாரு? இப்ப இவங்க மரிச்சு போயிட்டாங்க அப்படின்னா
எதுக்கு இவங்க மரிச்சாங்க, ஏன் இவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கல, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உண்மையிலே நம்ம மரிச்சதுக்கு தகுதியானவங்க தானா, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. இப்ப ஆண்டவர் அவங்க செய்த ஒவ்வொரு பாவங்களையும் தேவன் வந்து காண்பிக்கிறார். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப நீதிமான்கள் வர்றாங்க, நீதிமான்களுடைய அந்த கணத்தை அவங்க பாக்குறாங்க, அவங்களுடைய ட்ரெஷரை பாக்குறாங்க, என்னென்ன அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இது எல்லாம் அவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது என்ன நடக்கும்? ஏன் நம்ம ஏன் இழந்துட்டோம் இத? நமக்கு ஏன் கிடைக்கல? இதெல்லாம் அவங்களுக்கு கேள்வி வரும். நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? நான் நல்லா தானே பிரசங்கம் பண்ணேன். இப்படி பல காரியங்கள் அவங்க மனசுல ஓடிட்டே இருக்கும். இப்ப அவங்க மனசுல அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவும், அவங்க செய்தது சரிதான் என்பதை அவங்க ஒப்புக்கொள்ளவும், இந்த நியாய தீர்ப்புக்கு இந்த தண்டனைக்கு அவங்க தகுதி உள்ளவங்க தான் என்பதை அவங்களுக்கு காண்பிக்கவும், தேவன் வந்து சரியாதான் நியாயம் தீர்த்தார் என்பதை அவங்களுக்கு காண்பிப்பதற்காக 1000 வருஷம் கழிச்சு அவங்கள ஆண்டவர் உயிரோடி எழுப்புறாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? பாருங்களேன், சங்கீதம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். சங்கீதம் Psalms 9:16. Psalms 9:16 பாருங்களேன். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுறாரு. அப்ப அவங்களுடைய பாவங்கள் அங்க வெளியாக்கப்படுது. பாவங்கள் வெளியாக்கப்படும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? தேவனை அறிஞ்சு, தேவன் உண்மையிலேயே நல்லவர் தான், நம்ம நம்ம தண்டிக்கப்படுறது சரிதான், நமக்கு தகுதி இருக்குது என்பதை அவங்க என்ன செய்வாங்க? அவங்க புரிந்து கொள்வாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? அது மாத்திரம் இல்ல, அது மாத்திரம் கிடையாது. இன்னொரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. என்ன தெரியுங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் போலாம். அப்ப அவங்க பாவங்கள் அவங்களுக்கு வெளியாக்கப்படுது, அவங்க குற்றங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கப்படுது, சரிங்களா? ஆனா இன்னொரு சம்பவமும் அங்க நடக்குது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்காங்க, முக்கியமான வசனம். பிலிப்பியர் 2:10-11 பாருங்க. இயேசுவின் நாமத்தில் வானோ பூதலத்தோ பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக நாவுகள் யாவும் அர்த்தம் பண்ணும் படிக்கும், எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவர்களுக்கு. இந்த வசனம் பாருங்களேன், யாருடைய முழங்கால்லாம் முடங்குமா? இயேசுவின் நாமத்துல வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, அப்படின்னா வானோர் பூதலத்தோர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இதுல யாரெல்லாம் அவனை வருவா? வெறும் நீதிமான்கள் துன்மார்கள் மாத்திரமல்ல, எல்லாருமே. வானோர்ல யாரெல்லாம் இருக்கிறா? வானோர்ல நீதி உண்மையான தூதர்கள் இருக்கிறாங்க, வானுலகத்துல இருந்து கீழே விழுந்த துன்மார்க்கமான தூதர்களும் இருக்கிறாங்க, இந்த பூமியில துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க, நீதிமான்கள். எல்லாருடைய முழங்காலும் முடங்கும். எப்ப முடங்கும் அப்படின்னா, இப்ப ஆண்டவர் இந்த துன்மார்க்கர்கள் எழுப்பி அவங்களுடைய பாவங்களை காண்பிக்கிறாங்கல்ல, அப்ப தேவன் அறியப்படுவாராம். இவர் நல்லவர் என்பதை எல்லாரும் சகல ஜாதிகளும் அறிந்து கொள்வாங்களாம். அறிந்து கொள்ளும் போது எல்லாரும் முழங்கால் போடுவாங்க. முழங்கால் போட்டுட்டு என்ன செய்வாங்களாம்? 11ஆம் வசனத்துல பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். எல்லாருமே அறிக்கை பண்ணுவாங்களாம், இயேசு கிறிஸ்து யாரு? கர்த்தர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். சகல நாவுகளும், சாத்தானும் கூட சேர்ந்து, துன்மார்க்கர்களும் சேர்ந்து அவங்க பாவத்தை அப்படியே ஆண்டவர் காமிச்ச உடனே இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க? அவங்க அறிக்கை பண்ணுவாங்க. நமக்கு நம்ம செய்தது தவறுதான் என்பதை அவங்க புரிந்து கொள்வாங்க. எல்லா நாவுகளும் என்ன செய்யும்? கன்ஃபஸ் பண்ணும், முடங்கும். ஆனா என்ன நடக்கும்? சரி, எல்லா நாவுகளும் கன்ஃபஸ் பண்ணும். அந்த கன்ஃபஸ் பண்றது, அறிக்கை பண்றது, ஒத்துக்குவாங்கல்ல, ஒத்துக்கிறது, அது 2 நிமிஷம் தான். இந்த தாவீது சவுல் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு முறை இந்த தாவீதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இந்த சவுலை கொல்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தூங்கிட்டு இருப்பார் சவுல், ரொம்ப அயர்ந்து தூங்கிடுவாரு. அப்ப போய் அப்ப தாவீது அவனை கொல்றதுக்கு வாய்ப்பு.
ஆனா பக்கத்துல போயிட்டு வெறும் ஈட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துருவாரு தாவீது. அடுத்த நாள் தாவீது சொல்லுவாரு, பாருங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஆனா உங்களை போல இங்க பாருங்க ஈட்டி இருக்கு, இது எல்லாமே சொல்லுவாரு. உடனே சவுல் மனம் திரும்பிடுவார். நீ என் உயிரை நீ காப்பாத்திட்டியே அப்படின்லாம் சவுல் வந்து சொல்லுவார். இனிமேல் அங்க சவுல் ரொம்ப சொல்லுவாரு, நீ வந்து எவ்வளவு நல்லவனா இருக்கிற, உங்கள்கிட்ட எந்த தவறுமே இல்ல அப்படியெல்லாம் சவுல் சொல்லிடுவாரு. ஆனா என்ன ஆகும் தெரியுமா, அது முடிஞ்சு போயிடும். திருப்பியும் போய் தாவீதை துரத்துவார். பாவிகளுடைய குணமே இதுதாம்மா. ஒருவேளை நம்மகிட்ட இருக்கான்னு யோசிச்சு பார்ப்போம். அந்த ஒரு அந்த மொமெண்ட்ல அவனை மன்னிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்ச தூரம் போனவனே முடிஞ்சு போச்சு. அது அந்த மன திரும்புதல் அதோட முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரிதான் இவங்க அந்த சமயத்துல அறிக்கையிடுவாங்க. நான் வசனம் சொல்றது, திரும்பியும் போய் இவங்க என்ன செய்வாங்க, போயிட்டு அந்த பாளையத்தை போய் வாங்க யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வசனம் சொல்றது, நம்முடைய பாவியோட இருதயம் எப்படிப்பட்டது, மகா கேடு. மகா ஹார்ட் எப்படிப்பட்டது, மகா கேடு. அப்ப போய் அறிக்கை பண்ணுவாங்க. சகல நாவுகளும் போய் அறிக்கை பண்ணும். அவங்க முழங்கெல்லாம் முடங்கும். ஆனா முழுமையா மனம் திரும்புவாங்கன்னா முழுமையா மனம் திரும்ப மாட்டாங்க. இல்ல, திருப்பி போய் தோக்கடிக்க தான் போவாங்க. அந்த பெருமை இருந்துட்டே தான் இருக்கும். அப்பதான் வானத்துல இருந்து அக்கினி வந்து அவங்களை என்ன செய்யுது, அழிக்குது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சா? அப்ப எனக்கு எத்தனை சம்பவம் பார்த்துட்டோம் நம்ம இன்னைக்கு, எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம், 3 காரியம் பார்த்தோம். 1000 அரசாட்சிக்கு அப்புறம் துன்மார்களுக்கு என்ன நடக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது நீதிமான்களுக்கு என்ன நடக்கும் பார்த்துட்டோம். 3வது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஏன் ஆண்டவர் இந்த துன்மார்கர்களை 1000 வருஷம் கழிச்சு இவங்களை எழுப்பினாரு அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் அக்கினி வந்து அவங்களை அழிக்கிறது. அதுதான் என்னது, 2வது மரணம். அந்த அக்கினி அவங்களை அழிச்சு கொண்டே இருக்குதா, அழிச்சு கொண்டே இருக்குதா அந்த அக்கினி? அப்படின்னா அந்த அக்கினியில் எரிஞ்சிட்டே இருக்கிறாங்களா, அவங்க எரிஞ்சிட்டே இருக்கிறாங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எரிஞ்சிட்டே இருக்கிறாங்க. 10வது வசனத்துல, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு சிம்மா இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தவுமான கடலிலே தள்ளப்பட்டான். ரெவலேஷன் 20 அந்த ஃபயர் 4வது பாயிண்ட், 4வது பாயிண்ட் குறிச்சு வச்சுக்கோங்க. will the fire burn ever and ever? question, will the fire burn ever and ever? அந்த அக்கினி சதா காலங்களிலும் இரவு பகலும் எரிஞ்சிட்டே இருக்குமா? அதான் 4வது கேள்வி. மேலும் அவர்கள் மோசம் போக்கின பிசாசானவன் மிருகம் கள்ளத்திற்கு சிமா இருக்கிற இடமாகி அக்கினியின் கந்தமான கடலை தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படித்தானே? அப்ப இரவும் பகலும் சதா காலம் வாதிக்கப்படுவாங்களா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு படிச்சோம் நம்ம. சதா காலம்னா என்ன அர்த்தம்? அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும். எங்க இருக்கு வசனம், சதா காலம் என்றென்றைக்கும். அப்படின்னா எந்த வசனம், 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல, 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல, 1வது அதிகாரத்துல எந்த வசனம் காமிப்பீங்க, 22வது வசனம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 22வது வசனம். இந்த இரவும் பகலும் சதா காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 சாமுவேல் chapter 1 verse 22 பாருங்க. அன்னாள் வந்து சாமுவேலை குறித்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அன்னாள் கூட போகவில்லை, அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் உன்னை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷன் இடத்துல. சரி, அப்புறம் என்ன அர்த்தம், எப்பொழுதும். அண்ணா என்ன சொல்றாங்க, சாமுவேல நான் எப்பொழுதும், இங்கிலீஷ்ல எப்படி வருது அந்த வார்த்தை எப்பொழுதும், அபைட் ஃபார் எவர், சதா காலம் என்றென்றைக்கும் சாமுவேலு ஆண்டு ஆலயத்துல இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப எப்பொழுதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப சாமுவேலு இந்த வசனத்தை நேரடியா எப்பொழுதும் என்று சொன்னா என்றென்றைக்கும், எவர் அண்ட் எவர், சதா காலமும் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப சாமுவேல் இப்ப எங்க இருக்கணும், ஆலயத்துல இருக்கணும். அப்ப இந்த எப்பொழுதும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 சாமுவேல் 1:11 வசனத்துல பாருங்க ஆன்சர். அண்ணாலே சொல்றாங்க. 1 சாமுவேல் 1:11, 1 சாமுவேல் 1:11ல, தேனிலின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். உங்களுக்கு புரியுதா? அங்க சொல்றாங்க எப்பொழுதும், இங்க சொல்றாங்க உயிரோடு இருக்கும் சகல நாளும். அப்ப எப்பொழுதும், என்றென்றைக்கும், ஃபார் எவர் அண்ட் எவர் அப்படின்னா அர்த்தம் என்ன அர்த்தம், உயிரோடு இருக்கும் சகல நாள் அப்படின்னா.
அப்ப துன்மார்க்கர்கள் இரவும் பகலும் சதா காலங்களில் வாதிக்கப்படுவாங்கன்னா அவங்க சதா காலையில அவங்க இருக்க போறது கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களை அக்கினி பட்சிக்கும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அக்கினி பட்சிக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்ப அவங்க சதா காலங்களிலும் அவங்க எரிஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னா இரண்டாம் மரணம்னு ஒண்ணு வருமா? டெத், செகண்ட் டெத்னு ஒண்ணு இருக்கா? ஆனா என்ன வசனம் சொல்லுது? என்ன படிச்சோம் நம்ம வெளிப்படுத்தல 20ல? என்ன படிச்சோம்? அவங்க இதுல 14வது வசனத்துல, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினிகளை தள்ளப்பட்டன, இது இரண்டாவது மரணம். அப்ப செகண்ட் டெத். டெத்னா என்ன? டெத்னா அந்த மனுஷன் உயிரோடு இருக்க மாட்டான், அப்படிதானமா? அப்ப உயிரோடு அவன் எரிஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னா இந்த செகண்ட் டெத் எப்ப நடக்கிறது? இரண்டாம் மரணம் ஒண்ணு நடக்கவே நடக்காதுல்ல. ஆனா பைபிள் சொல்லிருச்சு அக்கினிகள்ல தள்ளப்பட்டான், இரண்டாம் மரணம் அப்படின்னா அவன் செத்து போயிருவான்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு? 21:1 வெளிப்படுத்தி 21:1, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாகும். இப்ப இவங்க எரிஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா எப்ப அவர் புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்குறது? சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் எரிஞ்சுட்டே இருக்கிறாங்க. எப்ப ஒரு புதிய பூமியை புதிய உண்டாக்குறது? கடைசி வசனம் வாசித்து முடிச்சிடலாம். மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் மல்கியா புஸ்தகம் மல்கியா புஸ்தகம் இங்க பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கலாம். மல்கியா 4:1, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும். பாத்தீங்களாமா? அவங்க வேறு கொப்பு எதுவுமே வைக்காம போயிடும். சரி, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். 3ஆம் வசனம், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பாங்க. இருக்குதா இல்லையா? சாம்பலாயிருவாங்களாம். இப்ப எரிஞ்சுட்டே இருப்பாங்கன்னா சாம்பலாவாங்களா? உங்களுக்கு புரியுதுங்களாமா? அக்கினி கடல்ல அவங்க எரிவாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஆயிருவாங்க? சாம்பலா. எது கீழே? உங்கள் உள்ளங்கால்களின் கீழே. இவங்க சுத்தி வளைப்பாங்க, வானத்துல இருந்து அக்கினி வந்து இவங்க என்ன செஞ்சிடும்? அழிச்சிரும். அவங்க சாம்பலா இருப்பாங்க என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். புரிஞ்சுங்களா? அப்ப அவங்க எரிஞ்சு கொண்டே இருக்க போறது கிடையாது, அவங்க சாம்பல் ஆயிருவாங்க. சரிங்களா? சாம்பல் ஆயிருவாங்க. இரண்டாம் மரணம் நடந்துரும். அக்கினிகளிலே தள்ளப்பட்டன இரண்டாவது மரணம். புதியவான புதுமை ஆண்டு என்ன செஞ்சிருவாரு? உண்டு பண்ணிடுவாரு. இப்ப இது 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு பசுதுவாங்க இந்த பூமிக்கு வர்றாங்க. தேவன் அறியப்படுகிறார். தேவன் நியாயம் தீர்த்தது சரி என்று அறியப்படுறாங்க. இப்ப சில துன்மார்க்கர்கள் அவங்க மரிக்கும் போது அவங்க ஆயிரம் சாக்கு போக்குகள் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அங்க நியாயத்திற்குள்ள தேவன் என்ன செய்வார்? அவங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. எவ்வளவு வாய்ப்புகளை தேவன் கொடுத்தாரு, எத்தனை வாய்ப்புகள் ஆண்டவர் அவங்க கொடுத்தாரு. மனம் திரும்புவதற்கு எத்தனை போதர்களை தேவன் அனுப்புனாங்க, எத்தனை சத்தியங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாவற்றையும் அவங்களுக்கு படம் போட்டு தேவன் என்ன செய்வாங்க? அந்த புஸ்தகத்தின் வழியை அவங்களுக்கு காண்பிப்பாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை அந்த நியாயத்திற்குள்ள சகல பேருக்கு என்ன செய்யும்? தெரியப்படும். இப்ப இந்த துன்மார்க்கிற ஆண்டவர் அழிக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் சந்தோஷமா அழிப்பாரா? அதை அடுத்த வாரம் படிக்கலாம். சரிங்களா? அடுத்த வாரம் காட்ஸ் லவ் ஃபார் அன்ரைச்சஸ். சரிங்களா? துன்மார்க்கரின் மேல் தேவனுடைய அன்பு. இதை நான் சொல்லிக் கொடுக்கல இன்னும். துன்மார்க்கரின் மேல் தேவனுடைய அன்பு. இந்த துன்மார்க்கிற ஆண்டவர் அழிக்கிறாரு அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கோவப்பட்டு இவங்கெல்லாம் சாகணும், அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புறாரா? தேவன் இந்த துன்மார்க்கர் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். இவர் அழிக்கிறாருன்னு சொல்றோம்ல, அதுல அன்பு இருக்குதா இல்லையா என்பதை நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம சிந்திக்க போறோம். சரிங்களா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.